ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டன்ட் சமையலறை. இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே. இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்கறனால நிறைய இடத்துல கடையெல்லாம் எதுவுமே ஓப்பனில் இல்லை. அதுவும் குறிப்பிட்ட டைமுக்கு தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் காலையிலே எழுந்திரிச்சு நான் இன்றைக்கி மட்டன் வாங்கிட்டு வந்துடுறேன், வாங்கிட்டு வந்து நானே இன்றைக்கி உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த வீடியோ ரொம்பவுமே ஃபன்னியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் தாமு. ஸ்கூல் போலியா நீ? லீவு. கொரோனா வைரஸ்னால லீவு. எதனால? கொரோனா வைரஸ்னால லீவு. கொரோனா வைரஸ்னால லீவா? நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? யூகேஜி. யூகேஜி. கொரோனா வைரஸ் வந்தால் என்ன பண்ணணும்? கொரோனா வைரஸ் வந்துன்னா சாத்திடணும், வீட்டில் தான் இருக்கணும், வெளியிலே போகக்கூடாது. ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் வெளியில் போங்க, அடிக்கடி வெளியில் போகாதீங்க, வீட்லேயே சேஃப்டியாக இருங்க. இன்றைக்கி ஒருத்தர் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேற சிலிண்டரு ஏதாவது அது எதுக்கு? இன்னொன்று இருக்குது பாருங்க, இந்த பாத்திரம் சில்வர் பாத்திரம் குண்டா மாதிரி இருக்குல்ல, அது அதான் சீக்கிரமாக வைக்கும். வடசட்டியில் வச்சா ரொம்ப இருக்குது. அது ஐயோ, அது வந்து இது சாப்பாடு வைக்கிறது, தண்ணி காய வைக்கிற குண்டா. இப்படி புதுசாக ஏதாச்சும் தெரிஞ்சிடக்கூடாதே. இந்த பாத்திரத்துக்கு என்னவா, நல்லா தானே இருக்கு. இதுக்கு முன்னாடி மட்டன் இந்த பாத்திரத்தில் வைக்கலையா நீ? பெரிய பெரிய கடையில இந்த பாத்திரத்தில் தான் மட்டன் குழம்பு வைக்கிறாங்க. மட்டன் கறி எடுத்துறியா? மட்டன் வேக வச்சிருக்கேன். அது அப்புறம் எடுத்து வேண்டியது. நீ அப்போ வாய்ஸ் கொடுத்துக்கோ சரியா? சும்மா நான் விரல மட்டும் காட்டுவேன். ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்டா? இப்போ மட்டன் குழம்பு நீ புடி. நீ ஒண்ணுக்குதா? நான் ஸ்டாப் பண்ணனே. எங்க ஸ்டாப் பண்ண? என்ன எடுத்து வச்சிருக்கேன்? பாத்திரம். ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களா? மௌனம் இருந்தமா? இது நம்ம மட்டன் செய்வதற்கான பாத்திரம்னு சொல்லு. இது நம்ம மட்டன் செய்வதற்கான பாத்திரம். ஓகேவா? அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறேன், நீ சொல்லாத. இது பார்த்தீங்கன்னாக்கா ஆயில். மட்டன்லேயே ஆல்ரெடி வந்து கொழுப்பு இருக்கும், அதனால் ஒரு கொஞ்சமாக 1/2 கிலோ மட்டன், அது தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக விட்டால் போதும். அதுக்கடுத்து வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுருக்காங்க, ஆனால் சின்ன வெங்காயம் தான் போடணும். பெரிய வெங்காயம் வீட்டில் இல்லாதனால நான் சின்ன போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இஞ்சி, ஏன்னா 1/2 கிலோக்கு தகுந்த மாதிரி தான் அளவு எடுத்திருக்கேன். தக்காளி, என்ன இது, தேங்காய், பூண்டு, கிராமகம். என்னது கிராமகமா? ஏதோ ஒண்ணு என்னன்னு கரெக்டா சொல்லு. கிராமலாம் சொல்ல மாட்டேன், என் வாயிலிருந்து வர வச்சுக்காத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுங்க. கிராமகம் உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. ஓகேவா? கிராம்பு. அதுக்கு அடுத்தது மட்டன் மசாலா. இது வந்து 1 கிலோக்கு தகுந்த மட்டன் மசாலா. இது வந்து 1/2 கிலோக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து மிளகாய் தூள், நாட்டு மிளகாய் தூள். நாட்டு மிளகாய் தூள்? ஆமா, நாட்டு மிளகாய் தூள் இது. சரி, ஓகேவா? அதுக்கு அடுத்து மிளகாய் தூள், நாட்டு மிளகாய் தூள். நாட்டு மிளகாய் தூள்? ஆமா. அதுக்கடுத்து கருவேப்பிலை போட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இருந்தாலும் நமக்கு குழம்பு பார்க்கறதுக்கு மேலே அழகாக இருக்கும். அதனால இது வந்து லாஸ்ட்டாக நம்ம கறி வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் போதே இல்லை இறக்கும் போதே போட போதும். எது கொத்தமல்லி போடுறேன்? கொத்தமல்லி வந்து வாசனை வருது லாஸ்ட்டாக. அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டாங்க. ஓகே. இது வந்து பச்சை மிளகாய் 3 பீஸ் காட்டிருக்கேன். ஆனால் 1/2 கிலோக்கு அந்த மாதிரினாக்கா மிளகாய் போடுறதுனால, மட்டன் மசாலா போடுறதுனால இதில் ஒரு 2 பீஸ் போட்டால் போதும். அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, ஏன்னா ஆல்ரெடி வந்து கறியில் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சளும் போட்டு குக்கரில் அவிச்சு வேக வச்சிருக்கோங்க. அதனால் நம்ம வந்து அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சமாக அளவாக போட்டுனா போதும் ரெண்டுத்துலையும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சிக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் மிக்சியில் வந்து ஃபுல்லாக வந்து கிரைண்ட் ஆகாது. அதனால வந்து ஃபஸ்ட் நம்ம ஆஃப் ஆயில் இது மாதிரி அடிச்சிடணும். அது என் வாய்ஸ் வந்து நான் தப்பா பேசியிருப்பேன், அடிச்சிக்கணும் உடச்சிக்கணும் பேசியிருப்பேன். நீ எதுவும் பண்ணக்கூடாது. இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இதுல என்னென்ன போட்டிருக்கோம்? இஞ்சியும் தேங்காய் இது மட்டும் தான் இப்போதைக்கு போட்டு இது ஓரளவுக்கு முழு அளவுக்கு ஓரளவுக்கு அரைஞ்ச பிறகு அதுக்கடுத்து தான் நம்ம பூண்டும் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போடணும். சரியா? பூண்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபாக தான் இது அடிக்கணும். ஏன்னா ஃபுல்லாக அடிச்சிட்டாக்கா அந்த நம்ம குழம்பு செய்யும் போது நைஸாக இருக்கும், அதனால டேஸ்ட் வராது. மட்டன் குறைன்னு அரைக்கணுமா? ஆமாம். ஓகே, நான் உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சியையும் தேங்காவையும் அரைக்க போகிறோம். இது கொஞ்சமாக இருக்காது, அரையாதுன்னு நினைக்கிறேன். பூண்டையும் போட்டுக்கோ. இல்லை சொல்கிற கேள். அடிஷனல் தப்பா நினைக்கும். சும்மா வச்சாவே அது லாக் ஆயிடும். லோக்கல் பிராண்டுன்னு அப்படிதான். அவ்வளோதான், முடிஞ்சு. உடச்சி தள்ளிடாத, ஒரு நாள் சமைக்கிறேன்ட்டு. இது மாதிரி அரைக்கணும்.
ஸ்பூன் கொடுங்க. இதோட 4 ஸ்பூன் சமைக்கிறேன்னு தெரியல, எத்தனை ஸ்பூன் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா தேங்காயும் இஞ்சி மட்டும் தான் எப்பவுமே ஃபுல்லாக வந்து நம்ம தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் போட்டு அடிக்கும் போது ஃபுல்லாக வந்து இதாகாது. ஆனால் அது மட்டும் ஃபுல்லாக நைஸ் ஆயிரும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் நம்ம அடிச்சு வச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு அதாவது 1 மதியமாக அப்படி அடிக்கணும். 1 மதியமா? எப்போ மலையாளியான அதெல்லாம் தெரியாது, சும்மா தேவையில்ல நீ கேட்டு இது மாதிரி இது பார்த்தா என்ன பண்ணலாம், என்ன பண்ணலான்னா மாற்றணும், வேறு இடத்துல போட்டு அடிக்கணும். ஐயோ வேறு இதில் போட்டு அடுத்து வேற மிக்ஸி ஜாரா? இன்னொன்று இருக்கு, அடுத்து இன்னொன்று எடுத்துக்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மட்டனில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 70% குக் ஆயிருச்சு. பேலன்ஸ் இருக்க ஒரு 30% வந்து நம்ம கிரேவிலேயே கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, கறி நல்லா சூப்பராக இருக்கு. இந்த இதில் வந்து கொஞ்சமாக என்ன போட்டேன், பூண்டும் தக்காளியும் போட்டிருக்கேன். இது உள்ள பூண்டு தக்காளி இருக்குது. அப்புறம் அதுக்கடுத்து 2 பச்சை மிளகாய், ஏன்னா நான் 3 எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, 4 எடுத்து வச்சுருந்தேன், தப்பாக சொல்லுங்கள். அதனால் 2 மட்டும் போட்டால் போதும். அதுக்கடுத்தது வெங்காயம், நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் போடணும். வெங்காயம் அதிக அளவு போடக்கூடாது, கொஞ்சம் அளவு தான் போடணுமா? ஏன்னா கஷ்டப்பட்டு உரிச்சி இந்த ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அதை போடலையா? அது நாட்டு வெங்காயம். கஷ்டப்பட்டு உரிச்சி இந்த ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அதை போடலையா? அது நாட்டு வெங்காயம். இப்போ ஓகே, நம்ம இப்போ தண்ணி ஊற்ற வேண்டிய இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி தக்காளி இருக்குன்றதுனால தண்ணி ஊற்ற வேண்டாம். ஆமாம், தண்ணி கிளம்பியா எல்லாம் பக்கத்தையும் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீ தெளிவாக காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக நைஸ் ஆகாமல் வெங்காயம், ஆமாம் இதில் பாருங்கள் பூண்டு எல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பாதியெல்லாம் பாதியில் ஒரு 3/4 அளவுக்கு நஞ்சிருக்கும். இப்படி தான் இருக்கணும். ஏன்னா மட்டன் குழம்பு செய்யும் போது இது மாதிரி இருந்தால் தான் குழம்புக்கு வந்து டேஸ்ட் வரும். நம்ம ஃபுல்லாக நைஸாக ஆச்சுனாக்கா அது டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? இப்போ நாம் இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்கணுமா? இது அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்னது? இது நம்ம இஞ்சியும் தேங்காயும் அடிச்சது. ஓகே, இது உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இன்னொரு பாத்திரம் எடுக்கணும். ஏய் கொலை பண்ணிர உன்னை. எத்தனை பாத்திரம் எடுப்ப? இவ்வளவு பேர் மத்தியில ஒரு ஆம்பளை மேல கை வச்சதே பாத்துக்க நல்லா. ஓகே, இப்போ பாரு நைஸா இருக்காது, கரெக்ட்டா லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக் லோச்சக் மோச்சக் பச்சக். கிட்ட வந்துட்டதா? வாட் இஸ் திஸ்? இப்போ டம்மன் வெடிக்க போகுது. இப்போ என்ன பண்ணணும் மாஸ்டர்? நெக்ஸ்ட் ரெஸ்ட். இப்போ கிராம்பகம் எல்லாத்தையும் போடணும். கரண்டில வேண்டாமா? சரி விட்டுங்க, நல்ல கரண்டி பார்த்துடு. நல்ல கரண்டி, அப்படியே கரண்டில நல்ல கரண்டி. இந்த கரண்டி எடுத்துக்கிட்டே பாருங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதும் கருவேப்பிலை, அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஒரு பீஸ் கொழுப்பு மட்டும் எடுத்துக்கிற ப்ளீஸ். சாவடிச்சு ரொம்ப ராணா, சாவடிச்சு ரொம்ப ராணா. இப்போது வேக வச்சு எடுத்த மட்டனோட பீஸை மட்டும் போட்டுக்கலாம். தண்ணியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சுடு சாதத்தோடு பிணைஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும், நல்லா சத்தானது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பா கொடுக்கும்போது ரொம்பவுமே காரமாக இருக்கும், அந்த மாதிரி தண்ணியாக கொடுக்கும்போது அதில் எல்லா சத்துமே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அது மாதிரி சூப்பு மாதிரி கொடுங்க, குழந்தைங்க லைக் பண்ணி குடிப்பாங்க. இப்போது நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மெஷர்மெண்ட்லேயே தான் நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது நம்ம வீட்டில் அரைச்ச
மிளகாய்த்தூள், அதாவது சாம்பார் தூள், மல்லித்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த மசாலா தான் ஆட் பண்ணுறோம். இப்போது மட்டன் மசாலா வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த மசாலாவில் இருக்க ராஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் தண்ணியையும் கொஞ்சம் தண்ணியையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். ஆல்ரெடி மட்டன் முக்கால்வாசி குக் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கால்வாசி குக் ஆனால் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. மட்டனும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு சுண்டி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பயங்கர அட்ராசிட்டிஸ்க்கு இடையில ரெடியாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சூப்பராக தான் இருக்குது. அது காமெடியாக போனனால உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு தோணும், ஆனால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் காமிச்ச மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதையும் பாருங்கள்.